ஒவ்வொரு நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து எம்சிசி உடைய அந்த எம்பிபிஎஸ் அட்மிஷன்ஸ் கவுன்சிலிங் வந்து எப்போ வந்து அப்டேட் பண்ணுவாங்கன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருப்பீங்க. கூடிய விரைவில் வந்து அதோடைய கவுன்சிலிங் ஸ்கெடியூலை வந்து நமக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னா, நீங்க எம்சிசி வந்து அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்கும், எப்படி வந்து ஃபில் பண்றது அப்படின்றத இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் டீட்டெயில்டா சொல்றேன். ஸோ நீங்க பாக்குறது நீட் யூஜி தமிழ், நான் உங்கள் கார்த்திக். அதாவது எம்சிசி உடைய வெப்சைட் வந்து mcc.nic. என்ற வெப்சைட் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூவா வந்து ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ இந்த நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன்ல என்னென்னலாம் ஃபில் பண்ணணும்னா, உங்களுடைய நீட்டோடைய ரோல் நம்பர், நீட்டோடைய அப்ளிகேஷன் நம்பர், கேண்டிடேட் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் வந்து ஒரு செக்யூரிட்டி கோடு வந்து இந்த இடத்துல வரும். அதை வந்து நீங்க கீழே இருக்கு பாருங்க, இதை வந்து இதுல ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து முதல் ஸ்டெப். இந்த ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், கேண்டிடேட் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த் இது எல்லாத்தையும் வந்து உங்களுடைய அட்மிட் கார்டு, நீட் ஸ்கோர், அதாவது ஸ்கோர் கார்டை அப்படியே மேட்ச் பண்ணி ஸ்பேஸோ டாட்டோ எதுவுமே இல்லாம அப்படியே டிட்டோவா மேட்ச் பண்ணி தான் அப்டேட் பண்ணணும். அப்படி நீங்க ஸ்பேஸோ டாட் வச்சிருந்தா கூட நமக்கு வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகாது. ஸோ இதுதான் வந்து முதல் ஸ்டெப்பா இருக்கும். சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன ப்ராசஸ்னா, அடுத்து வந்து நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு பர்சனல் டீடைல்ஸ் வந்து காமிக்கும். இதுல வந்து உங்களுடைய ரோல் நம்பர் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், அப்ளிகேஷன் நம்பர், கேண்டிடேட் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். உங்களுடைய மொபைல் நம்பரும் மெயில் ஐடி, இது வந்து நீங்க நீட் எக்ஸாம் அப்ளை பண்ணுவீங்களா, ஸோ அந்த எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது கொடுத்த அந்த மொபைல் நம்பரையும் இமெயில் ஐடியும் ஆட்டோமேட்டிக்கா என்டிஎஸ் சர்வர்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா சிங்க் பண்ணி வச்சிருப்பாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துட்டு வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு எடுத்துட்டு வரல அப்படின்னா உங்களுடைய இது வந்து டீட்டெயில் தப்பா இருக்கும், உள்ளே போகாது. டீட்டெயில் தப்பா கொடுத்தீங்கன்னா உள்ள வந்து ரெஜிஸ்டர் ஆகாது. ஸோ இது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நீங்க அடுத்து என்ன பண்ணணும்னா, பாஸ்வேர்டு வந்து நீங்க சூஸ் பண்ணணும். ஓன் பாஸ்வேர்டு வந்து நீங்களா வந்து கிரியேட் பண்ணணும். லாகின் வந்து நம்ம கிரியேட் பண்றதுக்கு உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து நீங்க சூஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் கொடுத்துட்டு இது ஒரு ஸ்டெப்பு. இது வந்து சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றது பார்ப்போம். நெக்ஸ்ட் மறுபடியும் வந்து பாஸ்வேர்டு எல்லாம் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன், சப்மிட் கொடுக்குறேன். ஓகேவா? பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துட்டேன். அடுத்து வந்து காமிக்கும் எஸ் ஆன்னு கேட்கும். டு யூ வாண்ட் விஷ் டு சப்மிட்? எஸ். ஓகே, நான் எல்லாமே கிரியேட் பண்ணிட்டேன், ஓரளவு முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் வந்து ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு மெயிலுக்கும் உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்து வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபைனலா வந்து உங்களுக்கு அப்ளிகேஷனுடைய முதல் ஸ்டெப்பு கம்ப்ளீட் ஆயிரும். மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ஸ்டெப்பு கிட்ட வரும். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ், அப்ளை ஃபார் செக்ஷன், கான்டாக்ட் டீடைல், அதுக்கப்புறம் ப்ரிவியூ. ஸோ ஃபர்ஸ்ட் இது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம், குவாலிஃபிகேஷன், அப்ளை ஃபார் செக்ஷன், கான்டாக்ட் டீடைல்ஸ், இதுதான் அடுத்து நெக்ஸ்ட் ப்ராசஸ். பண்றதுக்கு முன்னாடி கீழே வந்து உங்களுக்கு ஒரு 2 இது ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்னு மொபைல் நம்பர், இன்னொன்று இமெயில் ஐடி. மொபைல் நம்பர் நீங்க ஃபர்ஸ்டே வந்து வெரிஃபை பண்ணிடுவீங்க, உள்ள வரும்போதே உங்களுக்கு மொபைல் நம்பர் வெரிஃபை ஆயிரும். இன்னொன்று வந்து இமெயிலை வெரிஃபை பண்ணணும். உங்களுடைய இமெயில் ஐடியை வந்து நீங்க ஒன்ஸ் வந்து கரெக்டா நீங்க பின் கொடுத்துட்டு ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகும். அந்த ஓடிபி கொடுத்து இமெயிலையே வெரிஃபை பண்ணணும். அது ரெண்டுமே வெரிஃபை பண்ணாதான் உங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன்ல எந்த மிஸ்டேக்ஸ் இருக்காது. கவுன்சிலிங் உடைய அப்டேட் வந்து அடிக்கடி உங்களுக்கு மெயிலையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இந்த வந்து ஒரு ரெஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த வெரிஃபை இமெயில் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் நடக்கும், அதை நீங்க பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இதெல்லாம் முடிஞ்சு வெரிஃபை பண்ணிடுறேன். ஸோ ஓடிபி வரும், ஓடிபி கொடுத்து வெரிஃபை பண்ணிடுவேன். இந்த ப்ராசஸ் ஓகே முடிஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னன்னா உங்களுடைய ஜெண்டர் கேட்கும், நேஷனாலிட்டி, நீங்க ரிலிஜன் என்ன, ஓபிசி, என்சிஎல் இல்லை எஸ்சியா எஸ்டி அது மாதிரியா. அதுக்கப்புறம் டிசபிலிட்டியா இருந்தா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துருங்க. அது மாதிரி ஏஎஃப்எம்சி உடைய அந்த கோட்டாக்கு, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் மிலிட்டரி கோட்டா. பட் அந்த கேண்டிடேட் வந்து நீங்க தனியா வெப்சைட்ல ஏஎஃப்எம்சிக்கு தனியா வந்து இண்டிவிஜுவலா அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா நான் எஸ் கொடுக்குறேன் அப்படின்னா எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுக்கணும். இல்ல ஜென்ரலா இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்னா நோ கொடுத்துருங்க. ஏன்னா ஏஎஃப்எம்சின்றது ஸ்பெஷல் கேட்டகரியில வரக்கூடியது. ஸோ அந்த கல்லூரிக்கு வந்து ஒரு மிலிட்டரி கோட்டா மூலியமா போகக்கூடியவங்க அவங்க தான் வந்து ஏஎஃப்எம்சிக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க நோ கொடுத்துருங்க. ஜென்ரலா இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணவங்க எஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஓகே எல்லாம் முடிஞ்சுட்டு டு யூ வாண்ட் எஸ்ன்னு கேட்கும், எஸ் கொடுத்து அவ்வளோ சேவ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இமெயிலுடைய வெரிஃபை ஆயிடும். வெரிஃபை ஆயிடுச்சா அடுத்து வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ். நீங்க 12th வந்து எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க, என்ன போர்டு. ஸோ இந்த போர்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சிபிஎஸ்சியா இல்லை ஐசிஎஸ்சியா இங்கன்றதை கேட்கும், அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ எந்த இயர் வந்து பாஸ் ஆனீங்க, ரோல் நம்பர் என்ன, பாசிங்குடைய ஸ்டேட் வந்து எந்த ஸ்கூலு,
பின்கோடு, அதுக்கப்புறம் உங்களுடைய 12th மார்க், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் பயோடெக்னாலஜி, இந்த 3 இதுல வந்து நீங்க டோட்டல் மார்க் என்ன, எடுத்த மார்க் என்னன்னு கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சேவ் அண்ட் ப்ரொசீட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகேவா? இந்த ஸ்டெப் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து தாங்க வரக்கூடியது இந்த கோட்டா. அதாவது வந்து நீங்க வெறும் ஆல் இந்தியா கோட்டா மட்டும் செலக்ட் பண்ணீங்க, பிளஸ் எய்ம்ஸ், ஜிப்மர் இந்த மாதிரி கோட்டா செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து 5500 ரூபாய். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வெறும் ஆல் இந்தியா கோட்டான்றது கவர்மெண்ட் காலேஜஸ். ஓப்பன் சீட்ல இருக்கக்கூடிய எய்ம்ஸ், இது பிஹெச்யூ, அதாவது வந்து ஓப்பன் சீட்ல ஜிப்மர் அண்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது நேஷனல் யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்கு பார்த்தீங்களா, அந்த யூனிவர்சிட்டியும் இதில் வரும். ஸோ இதுக்கு சேர்த்து வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஓபிசி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரிக்கு 5500 ரூபாய். அதே இது வந்து நீங்கள் ஓசி கேட்டகரியா இருந்தால் 11000 ரூபாய் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது மறந்துடாதீங்க. இது வந்து ஒன்லி ஃபார் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியா இருந்தால் 11000 ரூபாய் வரும். அதே நீங்கள் வந்து ஓபிசி, எஸ்சி, எஸ்டியா இருந்தால் 5500 ரூபாய் வரும். ஸோ இப்போ நான் வந்து ஓபிசினால எனக்கு 5500 ரூபாய் காமிக்குது. இதில் நீங்கள் வந்து டீம்டை தவிர மற்ற எல்லாத்தையும் செலக்ட் பண்ணாலும் 5500 ரூபாய் ஆகும். டீம்டு யூனிவர்சிட்டிக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன். ஓகே, இதே இது வந்து நான் டீம்டு செலக்ட் பண்ணலை, ஸோ டீம்டும் நான் செலக்ட் பண்ணல, வெறும் நான் கவர்மெண்ட் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா பாருங்க, ஆல் இந்தியா கோட்டா, எய்ம்ஸ் உடைய ஓப்பன் சீட்டு, அந்த எய்ம்ஸ், ஜிப்மரு, ஸோ இந்த மாதிரி காலேஜஸ் உடைய அந்த யூனிவர்சிட்டியோடைய சீட்ஸ்னா உங்களுக்கு 5500 ரூபா தான் வரும். சார் நான் வந்து எனக்கு கவர்மெண்ட்ல சீட்டு கிடைக்காது, நான் டீம்டு யூனிவர்சிட்டியும் நான் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா டீம்ல நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2,05,000 ரூபாய் வரும். ஸோ இந்த 2 லட்சம் ரூபாய் டெபாசிட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும், 5000 ரூபாய் ரீஃபண்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ இந்த ரீஃபண்ட் ஆகும் ஆகாது இந்த ஒரு ப்ராசஸ் பத்திலாம் நான் நெக்ஸ்ட் வீடியோல நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஸோ நம்மளுடைய சேனலோடைய வாட்ஸ்அப் குரூப், கைடன்ஸ் குரூப் இருக்கு, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்க வந்து டீம்டு யூனிவர்சிட்டி ஆல் இந்தியா கோட்டா அப்ளை பண்ணீங்கன்னா 2,05,000 ரூபாய். நீங்க வெறும் டீம்டு அட்டன் பண்ணாலும் 2,05,000 ரூபாய். ஸோ இல்லை டீம்டு வேணாம், எனக்கு வந்து ஆல் இந்தியா வந்து ஓப்பன் சீட்டு, ஜிப்மர், எய்ம்ஸ் இது மட்டும் இருந்தா போதுன்னா நீங்க ஜென்ரலா இருந்தா 11000 ரூபாய், ஓபிசி, எஸ்சி, எஸ்டியா இருந்தா 5500 ரூபாய். ஓகேவா? இந்த ஸ்டெப் முடிஞ்சு எல்லாமே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ், நீங்க இருக்கக்கூடிய கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ், இப்ப இருக்கக்கூடிய இது பெர்மனன்ட் அண்ட் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் என்னன்றது அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா தனித்தனியா கொடுங்க, இல்ல ரெண்டுமே சேம் அப்படின்னா இந்த இடத்துல சேம் ஆஸ் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அவ்வளவுதான். இந்த ஸ்டெப் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ப்ரிவியூ பேஜ் வரும். இந்த இடத்துல உங்களுடைய போட்டோ வரும், இந்த இடத்துல உங்களுடைய ரோல் நம்பர், உங்களுடைய நீட்டோட டீடைல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். உங்களுடைய நீட் ஸ்கோர், நீட்டோடைய ரேங்க் வந்துடும், ஆல் இந்தியா ரேங்க். ஸோ எல்லாமே வந்துடும். எல்லாமே ஒன்ஸ் நீங்க வெரிஃபை பண்ணிட்டு அவ்வளவுதான், சேவ் அண்ட் ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு. ஸோ முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கம்ப்ளீட்னு வந்துடும். இந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து கட்டணும், பே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீன்னு இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா பேமெண்ட் கேட்வேக்கு போகும். நீங்க வந்து 2 லட்சம் ரூபாய் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு பே பண்றவங்க தயவு செய்து நெட் பேங்கிங் வழியா கட்டுங்க. நீங்க மினிமம் இப்போ ஆல் இந்தியா கோட்டானா வெறும் 5500 ரூபாய், மேக்ஸிமம் ஜென்ரல் கேட்டகரியா இருந்தா ஒரு 11000 ரூபாய் தான் பே பண்ணுவீங்க. அதுக்கு நீங்க கார்டோ நெட் பேங்கிங் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே இது டீம்டு யூனிவர்சிட்டி நீங்க பே பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நெட் பேங்கிங் மூலமா பண்ணுங்க. ஏன்னா பெரிய அமௌண்ட்னால உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸ் வந்து இருக்காது. ஸோ நெட் பேங்கிங் மூலமா தான் பே பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு டெமோ வீடியோ தான். இந்த வருஷத்துக்கு நம்ம இனிமே வந்து அப்டேட் பண்ணுவோம். பட் இப்படி தான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். இந்த வீடியோ பத்தின கருத்தை கீழே பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் கைடன்ஸ் குரூப்ல ஜாயின்